ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு ஒரு ஸ்மூத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு 2 மெத்தடில் நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு ஸ்மூத்தி செய்யலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய மெத்தட். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, வால்நட், ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூநட், அதுக்கப்புறமா அத்திப்பழம், ஃபிக்கு, அதுக்கப்புறமா டேட்ஸ், பாதாம், பிஸ்தா. இந்த எல்லா பருப்பையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா சீசமே சீடு, வெள்ளை கலர் சீசமே சீடு கிடச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கருப்பு சீசமே சீடும் யூஸ் பண்ணிக்கலாம். சீசமே சீடுனா வேறு ஒன்றுமே இல்லை, எள்ளு தான். வெள்ளை எள்ளு கிடச்சிச்சின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸு, குக்கும்பர் சீட்ஸு, சியா சீட்ஸ், சப்ஜா சீட், இந்த மாதிரி எந்த வகையான சீட்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் சீட், குக்கும்பர் சீட்ஸ், அப்புறம் இந்த மஸ்க்மெலனில் இருக்கிற சீட்ஸ், இது எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. இன்றைக்கி நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். சீட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. நான் வந்து சீசமி சீடு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த சீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை என்ன செய்யணும் அப்படின்னா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 3 பேர் 4 பேர் சேர்த்து சாப்பிடக்கூடியது. ஒருத்தருக்கு அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே எடுத்தால் போதும். இந்த அளவு தேவையில்லை. ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். இதுக்கப்புறமா நல்லா சூடு பண்ணி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா சுகர் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வெயிட் கெயினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயினுக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எந்த பழம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த பழம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்குன்னா வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாருமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வாழைப்பழம் சேர்த்து இது கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மார்னிங் வந்து இந்த ஸ்மூத்தி மட்டும் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லை ஒரு 11 மணி 12 மணிக்கு நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணி சாப்பிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள் சேர்த்துருக்கேன். வாழைப்பழம் சேர்க்காமல் ஆப்பிள் சேர்த்துருக்கேன். ஆப்பிளையுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட் தான் ஆப்பிள். அதனால் நான் ஆப்பிள் சேர்த்துருக்கேன். ஆப்பிள் சேர்த்துட்டு அதை கூட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆப்பிள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாழைப்பழம் வேணும்னா நீங்கள் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பழம் விருப்பமோ நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. நான் ஆப்பிள் வந்து ஒரு அரை ஆப்பிள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் இந்த ஸ்மூத்தி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுலுக்கு மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். இந்த ஸ்மூத்தி சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூட்ரிஷன் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கிது. அது போக எனர்ஜி லெவலும் கொஞ்சம் அதிகமாகும். நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சேர்க்கறதுனால நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப சோர்வாக இருக்க மாட்டோம். ஓரளவு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மூத்தி சாப்பிட்டு வர டைஜஷன் ப்ராப்ளம் வந்து கம்மியாகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து அதிக அளவில் பூஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இம்யூனிட்டி பவர் அதிகமாகிறது அப்படிங்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதனால் அப்படின்னா நம்ம வந்து பாதாமும் வால்நட்டும் அதிகமாக சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதாம் ஆல்மண்ட் சேர்க்குறதுனால கொலஸ்ட்ராலும் பிபியும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே எல்லாமே அதே நட்ஸ் தான். எக்ஸ்ட்ரா நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வேர்க்கடலை மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் சோக் பண்ண போகிறேன். அதாவது ஊற வச்சு நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு 2மே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக தெரியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்மூத்தி சாப்பிட்றப்ப நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்மூத்தி மட்டும் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி டேஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஹெல்த்தியாக இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இதுலேயும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கேன், அத்திப்பழம், அப்புறமா டேட்ஸு, இதில் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு செஞ்சதில் வந்து கருப்பு எள்ளு செஞ்சேன். இதில் வந்து வெள்ளை எள்ளு, அது போக மீதி இருக்கிற பாதாம், பிஸ்தா, முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஊற விட்டுருங்க. நைட் போட்டுட்டு காலையில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஊற வச்ச தண்ணியில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா
ஸ்மூத்தி ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். அடுத்த நாள் நல்லா ஊறப்போ எல்லாமே நல்லா புசு புசுன்னு வந்திருக்கும். அத்திப்பழம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சோக் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி சோக் பண்ணதுக்கு நீங்கள் ஊற போட மறந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்குன்னா நீங்கள் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு தான் நான் அரைக்க போகிறேன். கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன் ஆப்பிளை. ரொம்ப சாஃப்டாக அரைக்கலை. ஏன்னா திரும்பவும் நம்ம அரைக்கப்போ எல்லாமே நல்லா சாஃப்டாகிடும். அந்த ஊற வச்ச தண்ணியில் ட்ரை கிரேப்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துருக்கிறதுனால அந்த கலர் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும். அத்திப்பழமும் ட்ரை கிரேப்ஸும் நல்லா உங்களுக்கு வந்து பிளட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோக்ளோபினை அதிகரிக்கும். நீங்கள் ஸ்மூத்தி சாப்பிடலனாலும் அட்லீஸ்ட் ஒரு டெய்லி 2 அத்திப்பழம் 2 கிரேப்ஸ் ஊற வச்சு சாப்பிட்டாலே நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிக அளவில் கிடைக்கும். இதுக்கும் நான் ஆறின காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஸ்மூத்தி 2 டைப்பில் நான் செஞ்சாச்சு இன்றைக்கி. உங்களுக்கு எந்த ஸ்மூத்தி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பாதாமில் விட்டமின் இ மெக்னீஷியம் இருக்குது. கேஷ்நட்டில் மெக்னீஷியம் காப்பர் சிங்க் இருக்குது. வால்நட்டில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. டேட்ஸில் நேச்சுரல் சுகர் இருக்குது. உலர் திராட்சையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன செய்யுது அப்படின்னா அது டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இதனால தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்மூத்தி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ஸ்மூத்தி. அதாவது மாம்பழத்தை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். இது வந்து வீட்டிலே பழுக்க வச்ச மாம்பழம். அதாவது வைக்கல் போட்டு பழுக்க வச்சது. வைக்கல் போட்டு பழுக்க வைக்கிறதுனால இந்த மாதிரி ஒவ்வொரு பழமாக தான் பழுக்கும். அந்த சூட்டுக்கே என்ன செஞ்சிடும் அப்படின்னா நல்லா பழுத்தணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாம்பழம். இந்த மாதிரி பழுக்க வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த மாம்பழம் வந்து நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று ஒன்றா கீழே இருக்கிறது எல்லாமே நல்லா பழுத்துருச்சு. இது வந்து வைக்கல் போட்டு பழுக்க வைக்கிறதுனால 1-2 அடிப்படை தான் செய்யும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒவ்வொரு பழமாக எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே இதுமாரி திரும்ப கவர் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா வீட்டில் மாம்பழம் பழுக்க வைக்கிது. கீழே ஒரு சாக்கு விடிச்சிட்டு அதுக்கு மேலே வைக்கல் போட்டு அதுக்கு மேலே மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வைக்கல் போட்டு அதுக்கும் மேலே என்ன செஞ்சணும் அப்படின்னா இந்த மாதிரி சாக்கு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா மாம்பழம் வந்து சூப்பராக பழுத்துடும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மூடி வச்சிடணும். வைக்கல் போட்டுட்டு சாக்கு அது மேலே மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூட்டுக்கே நல்லா மாம்பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் இருந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 4 மாம்பழம் எடுத்தாச்சு. பாருங்கள் நல்ல கலராக ஃபுல்லாகவே நல்லா மாறிடும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். மாம்பழத்தை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாருக்குமே இந்த மாம்பழம் கிடைக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு வந்து மாம்பழம் வந்து சூடு தான் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக சாப்பிடாமல் கொஞ்சமாக சாப்பிடணும். இது எல்லாமே வைக்கையில் பழுக்க வச்சது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற பழங்களை விட இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம பழுக்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். மாம்பழம் வந்து நான் வந்து எந்த விதமான ஸ்வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் சுகர் எதுவுமே சேர்க்கலை, மில்க்கும் சேர்க்கலை. அப்படியே கட் பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணி நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா மிக்ஸி ஜார்லேருந்து மாற்றி பவுலுக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதான். இது ஒரு மாம்பழம் ஸ்மூத்தியாகவும் ரெடி பண்ணியாச்சு. இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம வந்து பழங்கள் அதிகமாக எடுக்கணும். நட்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எது கிடைச்சாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அதிக அளவு ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சூப்பரான ஸ்மூத்தி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.